கேட்கணும். அது டபுள் என்ட்ரி அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி டபுள் என்ட்ரி ஆயிடுறது. நல்ல விஷயங்களை சொன்னுச்சு. ஒன்று நமது வாய் சொல்லுகிறது, மனம் அப்பொழுது சொல்ல வைக்கிறது. அடுத்தது அதே மனம் திரும்பவும் அந்த சொன்ன சப்தத்தை, அந்த ஹரி என்ற பேரடவத்தை காதால கேட்கிற போது திரும்பவும் அந்த சப்தத்தை மனம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. மனதிலேருந்து உற்பத்தி ஆனது வாய்க்கு வந்து வாய் சப்தமாகி அந்த சப்தம் காதுக்கு போய் திரும்ப மனதுக்கு போகச்சே ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆச்சு நம்மளுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட். எப்பயுமே ரெஃப்ரெஷிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் செஞ்சுக்கிறோம். அந்த ரெஃப்ரெஷிங் எப்படி வந்துடுது? ஹரி என்ற பேரரவத்தை நாம் வாயாலே சொல்லி சப்தத்தோடு சொல்லி நாம் கேட்டு, நாம் மட்டும் கேட்கல, அங்க தூங்கிட்டு இருக்கிறவா அத்தனை பேரும் கேட்கற. யாரு? ஆண்டாள் வந்து எழுப்புறா எல்லாரையும். எப்பா நீங்க வந்து 100 பேர் படுத்துட்டு இருக்கேன், நான் இங்க முதல்ல ஆளை எழுப்புறேன். ஒவ்வொருத்தரையா நான் எழுப்பி அழிச்சுன்னு போறதுக்குள்ள, நோன்பு நோக்கிறதுக்கு அழிச்சுன்னு போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. நான் முதல் ஆளை எழுப்பச்சே 2வது ஆள் எழுப்புறதுக்கு முன்னாடி முதல் ஆள் எழுந்திருப்பேன் இல்லையா? நீங்க ஹரின்னு சப்தம் பண்ணேன்னா பக்கத்துல ஆஹா பக்கத்துல படுத்த சுவாமி எழுந்துட்டேப்பா அப்படின்னு அந்த சப்தம் கேட்ட உடனே இப்ப நாம என்ன பண்றோம்? அலாரம் வச்சிருக்கோம். அலாரத்தினுடைய சப்தம் கேட்ட உடனே நம்ம மனசு டக்குன்னு அடிச்சு எழுந்திருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவா நம்ம சப்தம் கேட்டு ஹரி என்ற சப்தம்